ஹாய் வணக்கங்க. வணக்கம் உறவுகளே. இது என்னன்னா பட்டுக்கோட்டை தாலுக்கா மதுக்கூர் ஒன்றியத்தை சேர்ந்த கோட்டைக்காடுங்கிற ஸ்கூலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸ்கூல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குக்கா, அதனால் எனக்கு எங்கள் ஸ்கூலை எடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் டீச்சர் கேட்டாங்க. அதுக்காண்டி தான் நம்ம அங்கேருந்து மெனக்கெட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. இடமெல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரிங்க. ஆனால் மக்கள் தொகையும் குறைச்சலாம் அந்த ஊரில். அவங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரும் பிள்ளைங்களையும் சேர்க்கணும். கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருக்குதுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் கட்டடம் இடமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய ஸ்கூல் நடத்துகிற அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஸ்கூலுக்கு இருக்குங்க. பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோட்டைக்காடு காடந்தங்குடி ஊராட்சி மதுக்கூர் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் பள்ளிக்கூடம் என்ட்ரன்ஸு. அழகாக காம்பவுண்டு சுவரெல்லாம் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கூலை பூச்செடிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஸ்கூலே இந்த மாதிரி சுத்தமாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். மருத்துவ செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. மரங்கள்லாம் இருக்குது. ஒரு பெரிய ஸ்கூலில் கூட அந்த மாதிரி வச்சுக்க முடியாத அளவுக்கு இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னப்பா அது? இந்த இடம் சமையல் கட்டா சமைக்கிறது தான். அது சமையல் கட்டு. அதெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது கொடிமரம். இதை பாருங்கள். இதுதான் ஸ்கூலு. இவங்களோட கோரிக்கை என்னென்னா, ஸ்ட்ரென்த்து கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதான் இவங்களோட கோரிக்கை. மக்களே, இதை வந்து நீங்களாம் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ எல்லாம் சலுகைகள்லாம் நிறையா கொடுக்குறாங்க. இவங்களும் போராட்டம் பண்ணி பேரணி நடத்தி எங்கே பார்த்தாலும் போய் போராட்டம் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் சேர்க்கறதுக்கெல்லாம் ரோட்டரி சங்கம் சார்பாக டொனேஷன்லாம் பண்ணி எல்லாம் வசூல் பண்ணி பிள்ளைங்களையும் சேர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. அந்த ஆசிரியர் பேர் வாசுகி, ஹெட் மாஸ்டர் பேர். ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தாவே எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கே கற்பூர் ஸ்கூலும் இருக்கும். இவ்வளோ சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இவ்வளோ சின்ன ஸ்கூலில் இவ்வளோ இது இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க. நூலகமெல்லாம் இருக்குங்க. இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம டீச்சர்ஸு பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம எடுப்போம். நம்ம நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, வாங்கக்கா எங்களோட ஸ்கூலை எடுங்க அப்படின்னு. சரி எடுப்போன்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூலு. மக்களே, கோட்டைக்காடு மக்களே, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எல்லாரையும் கொண்டாந்து இங்கே சேர்க்க நீங்கள் தான் வழி செய்யணும். இது குரல் அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் படமாக குளிக்கிறது, பிள்ளைங்களுக்குள்ள எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ காமிக்க போகிறேன். டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அப்புறம் பேச்சு போட்டி பேசுகிறாங்க. ரொம்ப டேலண்ட் இல்லை பிள்ளைங்களும். எல்லாரையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள். இந்த 3 பிள்ளைங்களும் வந்து கிருஷ்ணர் பாட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுதுங்க. நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த 3 பிள்ளைங்களும் நல்லா அந்த பாட்டில் எப்படி வருமோ அதே மாதிரி ஆக்ஷனோட அதே மாதிரி நல்லா அழகாக பண்ணுச்சுதுங்க. பாருங்கள். அப்படியே அந்த பாட்டையும் அப்படியே பாடுனுச்சுதுங்க. பாடிட்டுதுங்க. நல்லா சூப்பராக ஆடுனுச்சுதுங்க. இங்கே நாங்கள் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்பட்டவர். நமது நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர். அக்டோபர் 15, 1931ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ஆபுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT விண்வெளி பொறியியலில் படிப்பை முடித்தார். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், கடமையை பற்றி கனவு காணுங்கள்.
அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா விருதுகளை பெற்று நாட்டிற்கு பெருமை வாங்கி தந்தார். அக்னி சிறகில் இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களை எழுதிய தென்கொடி தமிழகத்தில் பிறந்த கடைக்குட்டியே, ஏவுகணை நாயகனே, அக்னி சிறகில் உயர பறந்தவரே, எட்ட முடியாத சாதனைகளை புரிந்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவரே. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு அதை சாதித்து காட்டிய சகாப்தமே. அறிவாற்றல், அறிவியல் ஆற்றல், எழுத்தாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் இவற்றில் உருவம் நீங்கள்தான். பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என்ற சக்திகளை கொடுத்த எங்கள் அன்பு கலாமே. காலம் என்றென்றும் உங்களுக்கு சலாம் போடும் என்று நன்றியை உறுத்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். உன் பேர் என்னடி? சபரிவாசன். எத்தனை படிக்கிற? பார்த்தீங்களா, ஒரு திக்குல ஒரு திணறல எவ்வளோ டேலண்ட் பாருங்க பாருங்க அண்ணா. 4 பேர் ஒன்றா இப்போ சொல்லு. Wonderful tree, I am a wonderful tree in the heart of sea. Buried is so deep, my delight and the wake up, set the sun, rise and shine. Wake up, set the light, so we may sustain. My little plant here, and those to see how wonderful the outside world might be. சங்கரமே நாடின ஓடிலே எங்கள் இளைஞருக்கு பாயிரு காட்டிலே எங்கள் தந்தை நாடின பேசிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சிலே காவேரி தென்பனை பாடாது தமிழ் கடலுடைய பொன்னினதி நடுமேவி யாரே பலவோட தீர்வேடி செழித்த தமிழ்நாடு வலுவன் தந்தை உலகிற்கே தந்த வானுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் கண்மணி ஆரம்பித்த தமிழ்நாடு இவர் எழுதிய வேதி சுப்பிரமணிய பாரதியார். வெரி குட். சொல்லுங்க இந்த சொல்லுங்க இதை பத்தி, இந்த புக்கை பத்தி. சும்மா சென்டென்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ்ல ஒரு 150 படிக்கிறாங்க. இவங்க பேர் ரித்திகா. இவங்க வந்து செய்தி வாக்கியம், அந்த சென்டென்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. அது அந்த சென்டென்ஸை நான் சொன்னேன். எந்த சென்டென்ஸை காமிச்சாலும் அதை ரீட் பண்ணும். ஒரு 150 சென்டென்ஸை அது மனப்படமாவே சொல்லும். இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் அது சொல்லும். நீங்களே பார்த்துக்கங்க. இடையில I live to see here. I am walking in the distance. I want to see on the stars. You can jump. நடுவுல காட்டினாலும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பாப்பா. ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு எடுத்தோம். It cannot speak. கையை போடுறா. It is often good. Second standard தான் படிக்குது. The door was closed. The chicken are walking. That saw a face. Are you feeling better? Did you see them? Don't you think you live? What are you doing there? Who friend that you stay? Who is this the boy? Rabbits live in the graves. பாத்தீங்களா, அந்த புக்கே ஃபுல்லா அவங்க திருப்பி காட்டினாலும் அது சொல்லும். அவ்வளோ டேலண்ட் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். I am walking in the distance. He is a teacher. பாத்தீங்களா, கை தட்டுங்க எல்லாம் பாப்பாவுக்கு. கை கொடுறான். சூப்பர். 2வது படிக்கிற பிள்ளை பேர் என்னடா? இங்கிலீஷ் மீடியத்தில் கூட அந்த மாதிரி பேசாது பிள்ளைங்க. இங்கிலீஷ் எப்படி தெளிவாக அழகாக மிஸ் காமிக்கல சொல்லுது பாருங்க. இங்கே பாருங்க, எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. குட்டி ஸ்கூலாக இருந்தாலும் எல்லாமே இருக்கு பாருங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக சேரு. இது பாருங்க, அவ்வளோ நீட்டாக உட்காந்துருக்கு பாருங்க பிள்ளைங்களாம். அதெல்லாம் அப்படியே ஆய் சொல்லுங்கடா செல்லங்குடியில. பாருங்க பிரமிப்பா இருக்குல்ல. பேர் என்ன? பன்னீரா? பிரவீனா? பிரணீதா? சூப்பர். காய்கறி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாம் வச்சுட்டு பண்ணி எழுதியிருக்காங்க. எல்லாமே இருக்குது.
இவங்க வந்து ஹெட்மிஸ் இந்த ஸ்கூலுக்கு. நீங்கள் எப்போ வந்தீங்க, என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 2015 இந்த ஸ்கூலுக்கு பதவி உயர்வில், தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். வரும்போது குறைந்த மாணவர்கள் தான் இருந்தாங்க. அதிலிருந்து இந்த கிராம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஆங்கில வழியில் போகிற பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி கொண்டாந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஸ்ட்ரென்த்து 40 வரைக்குமே நாங்கள் கொண்டுட்டு வந்திருந்தோம். இந்த வருஷம் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் அணுகி இங்கே பள்ளிக்கூடத்தில் தமிழக அரசால் வழங்கப்படும் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நிறைய பிள்ளைங்களை இப்போ சேர்த்து கொண்டிருக்கிறோம். நான் எப்படியாவது இந்த வெளியில் போகிற பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு. அதனால் இதை வந்து நடுநிலை பள்ளி ஆக்கணுங்கிறோ எனக்கு ஆசை தான். நான் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு தான் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் இருப்பேன். அதோட என் பணி முடிஞ்சிடும். அதுக்குள்ளார இதை மிடில் ஸ்கூல் ஆக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க இல்லை. அதுக்கான முயற்சிகள்லாம் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசை. 2000 நம்ம இங்கே 12 வருஷமாக இருக்கீங்களா? 11 வருஷமாக இருக்காங்களாம். ஒரே ஸ்கூலில் இருக்காங்க. அந்த ஸ்கூலை மேலும் 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 மேம்படுத்தி ஸ்கூலெல்லாம் காமிச்சிருக்க பாருங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கே நம்ம ரொம்ப பாராட்டணும். இன்னும் அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே 8வது வரையும் வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக தமிழக அரசே நீங்கள் தான் அதுக்கு வழி செய்யணும். கண்டிப்பாக வழி செய்யுங்க. அவங்க திருப்தியோட ரிட்டையர்மெண்ட் அவையில் போட்டோம். இவங்க உங்கள் பேர் என்ன? வணக்கம். நான் வந்து ஹெலன் அற்புதம் மேரி என் பேர். நான் இடைநிலை ஆசிரியராக இந்த ஸ்கூலில் பணிபுரிகிறேன். நான் 2016 இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இப்போ 10 வருஷம் ஆகுது. நானும் டீச்சரும் எப்போதுமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். டீச்சர் எது சொன்னாலும் சரி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. எதாக இருந்தாலும் கலந்துரையாடி தான் செய்வோம். எங்கள் டீச்சருக்கு இப்போ 2 வருஷம் ஆகுது. விருது, நல்லாசிரியர் விருது கிடச்சிச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஊரில் இருக்கவங்க அத்தனை பேர் சந்தோஷம். அவங்களும் கடுமையாக உழைக்கிறாங்க. தொப்பக்கோட்டை சூரப்பள்ளத்துலேருந்து வர்றாங்க. காலையில் வந்து பஸ்ஸில் இறங்கி இங்கே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் வர்றாங்க. இத்தனை வருஷம் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் கூட வண்டியிலேருந்து வந்துடுவேன், 2 வீலரில். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு நல்ல சிறப்பாக என்ன செய்யணுன்ட்டு கடுமையாக உழைப்பாங்க. சரி, அவங்க சொந்த செலவில் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சு. மேலும் இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் நிறையா பிள்ளைங்க சேர்க்கணும். இந்த ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ கூட இந்த மாணவர் சேர்க்கைக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம். இன்னும் நாங்கள் செய்வோம். அங்கே 2028 இன்னும் ரிட்டைர்மெண்ட்டு, நான் 30. அதுக்குள்ளே இன்னும் நல்லா செய்யணும்னு எங்களோட விருப்பம். இன்னும் நல்லா செய்வோம். கனவு செஞ்சிட்ருக்கோம். பிள்ளைங்களுக்காண்டி இன்னும் எல்லாம் செய்வோம். அதுக்கு என்ன பெற்றோர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு. ஆமாம், ஒத்துழைப்பு மக்கள் தான் கொடுக்கணுங்க. மக்கள் கொடுப்பாங்க. ஆமாம், மேரி டீச்சருக்கும் ஹெட்மிஸ்டருக்கும் ரொம்ப நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு வச்சுருக்காங்க ஸ்கூலுங்கையில். நம்ம பாராட்டியே ஆகணும். பிள்ளைங்களை பாருங்கள், நீங்களே எல்லாத்தையும் பிள்ளை வீடியோவை டச் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்தா தான் ஒரு பிள்ளைங்க எப்படி பண்ணுதுன்னு தெரியும். நாங்கள் அப்படியே காமிச்சிட்டு ஸ்கூலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கிளம்பலான்னு இருக்கேன். அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு. இவங்க தான் ஹெட்மிஸ் இந்த ஸ்கூலுக்கு. இவங்க மேரி டீச்சர். 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக கண்டிப்பாக இது இந்த வீடியோ போடுறதுக்கு கூட ஒரு வீடியோ வரும்னு நான் நம்புகிறேன். மக்களே நீங்களும் நம்புங்க. எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. பிள்ளைங்களை கொண்டாந்து சேருங்க. இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்ம பாய் சொல்லிட்டு விடை பெற்றுருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. பாய் பாய். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோட்டைக்காடு பள்ளியின் சார்பாக இவர்களுக்கு அந்த செல்வி அக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்தி. ரொம்ப நன்றி.